அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக இடையே மீண்டும் கூட்டணி அமையலாம் என்ற தகவலானது வெளியாக இருக்கிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி இல்ல திருமண விழாவில் பாஜகவினர் குவிந்திருக்கிறார்கள். அண்ணாமலை, எல் முருகன், தமிழிசை போன்றோர் வேலுமணி இல்ல விழாவில் பங்கேற்றிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. இது பற்றிய முழு விவரங்களோடு இணைப்பில் காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ். அதிமுகவினர் மற்றும் பாஜகவினருடைய இந்த மாதிரியான நடவடிக்கை எதை காட்டுவதாக அமைந்திருக்கிறது? பாஜக வட்டாரங்களோ அல்லது அதிமுக வட்டாரங்களோ அவர்கள் மத்தியில் என்ன மாதிரியான ஒரு டாக் இருக்கு? ஃபரிதா வணக்கம். முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்களுடைய இல்ல திருமண விழாவில் பாஜக தலைவர்கள் இணைந்த பிறகு தற்போது அதிமுக வட்டாரத்தில் என்ன பேச்சு தொடங்கியிருக்கிறது என்றால், விரைவில் பாஜக அதிமுக கூட்டணியில் இணையப் போகிறது என்ற தகவல் அந்த தலைவர்கள் மத்தியிலே பேச தொடங்கியிருக்கிறார்கள். நாம் பல முக்கிய நிர்வாகிகளிடம் பேசினோம். அவர்களும் இந்த தகவலை உறுதிப்படுத்துகிறார்கள். காரணம், தமிழகத்தை பொறுத்தவரையிலே அரசியல்வாதிகளுடைய எல்லா திருமணங்கள் நடந்தால் அங்கு இரு மனங்கள் இணைவது போலவே இரு அணிகள் அல்லது இரண்டு கட்சிகள் இணைவது பல காலங்களாக நாம் பார்த்து வருகின்றோம். இது பாமகவாக இருந்தாலும், திமுகவாக இருந்தாலும், அதிமுகவாக இருந்தாலும் இது போன்ற முக்கிய நபர்கள், கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அல்லது அமைச்சர் பொறுப்பில் இருந்தவர், இது போன்ற முக்கிய நபர்களின் எல்லா திருமண விழாவில் தான் பல தலைவர்கள் ஒன்று கூடுவது, அவர்கள் அலையன்ஸ் தொடர்பாக பேசுவதெல்லாம் கடந்த பல காலங்களாக, பல ஆண்டுகளாக நாம் பார்த்திருக்கிறோம். அது போன்ற ஒரு சம்பவம் தான் தற்போதும் நடந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். கடந்த ஞாயிற்றுக்கிழமை கோவையிலே எஸ்பி வேலுமணி அவர்களுடைய மகன் இல்ல திருமண விழா மற்றும் இந்த வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அதிமுகவினரை காட்டிலும் கூடுதலாக பாஜகவினர் கலந்து கொண்டார்கள். குறிப்பாக அவர்களுக்கு வரவேற்பு அமோகமாக கொடுக்கப்பட்டது என்பதுதான் தற்போது அதிமுக வட்டாரத்தில் ஹாட் டாபிக்காக இருக்கிறது. அண்ணாமலை கலந்து கொண்ட அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கூட்டத்திலே, இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கவில்லை என்ற விஷயத்தையும் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். பாஜகவுடன் இப்போது கூட்டணி இல்லை, எப்போதும் கூட்டணி இல்லை என அதிமுக தொடர்ந்து சொல்லி வந்தது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியினுடைய மனசாட்சி என்று தற்போது அழைக்கப்படும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்பிலும் இந்த விஷயத்தை ஆணித்தரமாக தெரிவித்து வந்தார். இந்த நிலையிலேதான் இந்த சந்திப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணியை பொறுத்தவரையிலே அங்கு இருக்கக்கூடிய அணிகள் வெளியேறுவதற்கான, சிதறுவதற்கான ஒரு வாய்ப்பே தெரியவில்லை. எனவே அதிமுக புதிய கூட்டணியை கட்டமைக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பாஜக இந்த கூட்டணிக்கு உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். குறிப்பாக எஸ்பி வேலுமணி இதற்கான முன்னெடுப்புகளை தொடங்கியிருக்கிறார் என்றும் தெரிவிக்கிறார்கள். சில தினங்களுக்கு முன்பு கோவையில் ஈஷா மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக மத்திய அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டார். அவரை எஸ்பி வேலுமணி 10 நிமிடங்கள் தனிப்பட்ட முறையிலே சந்தித்து பேசியிருப்பதாகவும் கூறுகிறார்கள். அந்த 10 நிமிடத்தில் பல்வேறு அரசியல் தொடர்பான விஷயங்கள் பேசப்பட்டதாகவும், அப்போதும் கூட இணைப்பு, அதாவது பாஜக அதிமுக இடையே ஒரு கூட்டணி செய்வது தொடர்பாகவும் பேசியதாகவும் சில தகவல்களை குறிப்பிடுகிறார்கள். எனவே அதன் பிறகுதான் இந்த சமரசங்கள்லாம் ஏற்பட்டிருக்கிறது. 2 கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அதிமுகவில் ஒரு தரப்பினர் சொல்கிறார்கள், இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நாகரிகமான அடிப்படையிலே திருமணத்தில் பங்கேற்றார்கள் என்று சொல்கிறார்கள். அப்படியானால் திமுக மற்றும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் ஏன் இந்த திருமணத்திற்கு அழைக்கப்படவில்லை என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. அதிமுகவை பொறுத்தவரையில் திமுக எப்போதும் கொள்கை எதிரி, திமுக தான் தீய சக்தி என்றெல்லாம் பிரச்சாரங்கள் அவர்கள் பேசுவது வழக்கம். எனவே திமுக இந்த திருமணத்திற்கு அழைக்கப்படவில்லை. அதே நேரத்தில் சமகாலத்து எதிரியாக பாஜகவை பார்ப்பது உண்மை என்றால், பாஜக தலைவர்களை அழைத்தது எப்படி? உள்ளூரில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அழைப்பது கூட பரவாயில்லை. மாநில தலைவரே அழைத்திருக்கிறார்கள். குறிப்பாக அண்ணாமலை வந்திருக்கிறார். முன்னாள் மாநில தலைவர்களான தமிழிசை சவுந்தரராஜன், அது மட்டும் இல்லாமல் எல் முருகன் உள்ளிட்டோரும் வந்திருக்கிறார்கள். வரக்கூடிய 10ஆம் தேதி நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் சிலரும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்பதற்காகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிறது என்றும் சொல்கிறார்கள். அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த கூட்டணி இணைவதிலே விருப்பம் இல்லை, சமரசம் ஆகவில்லை என்றுதான் சொல்கிறார்கள். அதற்கு ஆதாரமாக சில விஷயங்களையும் சுட்டிக்காட்டுகிறார்கள். எடப்பாடி பழனிசாமியோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களாக அறியப்படக்கூடிய KP முனுசாமி, அதே போல முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், CV சண்முகம், இது போன்ற அமைச்சர்கள் எல்லாம் இந்த திருமணத்திலே அவர்கள் பங்கேற்கவில்லை. ஆனால் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய SP வேலுமணி அவர்களுக்கு
ஆதரவாக இருக்கக்கூடிய மற்றவர்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கிறார்கள். எனவே அதிமுகவில் பாஜகவை சேர்க்க வேண்டுமா வேண்டாமா என்பதே இரண்டு தரப்பாக ஆலோசனை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. எஸ்பி வேலுமணி இந்த இணைப்புக்கு தொடர்ந்து ஆர்வம் காட்டுவதற்கு காரணம் என்னவென்றால், கொங்கு மண்டலத்தில் பாஜக அதிகமாக இருக்கின்றது. பாஜகவும் அதிமுகவும் தனித்தனியாக போட்டியிட்டால் அதிமுக வெற்றி வாய்ப்புக்கு சந்தேகம் இருக்கிறது. அதெல்லாம் திமுக கூட்டணிக்கு தான் சாதகமாக போகும். எனவே அந்த கொங்கு மண்டலத்தில் பாஜகவும் அதிமுகவும் ஒருங்கிணைந்தால்தான் மீண்டும் அந்த கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10 தொகுதி எடுப்பதோடு மட்டுமில்லாமல் அருகில் இருக்கக்கூடிய அந்த கரூர், அது மட்டுமில்லாமல் சேலம், ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட மற்ற மாவட்டங்களிலும் கூட கணிசமான வெற்றியை பெற முடியும். அப்போதுதான் ஆட்சிக்கு வழிவகுக்க முடியும் என்று எஸ்பி வேலுமணியுடைய யோசனையாக இருக்கின்றது. ஆனால் சிறுபான்மையினருடைய வாக்கு உள்ளிட்ட பல விஷயங்களை நினைத்து பார்த்து எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணி வேண்டாம் என்று ஒற்றைக்கால் நிற்பதாக சொல்லப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் வரக்கூடிய 10ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி கோவை செல்கிறார். எஸ்பி வேலுமணி அவர்களுடைய மகன் திருமணத்தினுடைய வரவேற்பு நிகழ்ச்சியில் பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது. அதில் பங்கேற்க இருக்கிறார். மத்திய அமைச்சர்கள் சிலரும் இதில் பங்கேற்க இருப்பதாக தெரிகின்றது. யாருடைய சவால் அல்லது யாருடைய எண்ண ஓட்டம் வெற்றி பெறப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.